ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த செஷன் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 குரூப் 1 மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கான செஷன் தான் இது. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், லாஸ்ட் குரூப் 2ல பார்த்தீங்கன்னா புக்லெட்டோட சைஸ் வந்து மாற்றிட்டாங்க, வித் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதுவரை நம்ம எழுத வேண்டியதாக இருக்குது. ஸோ வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எழுதணும் பழைய புக்லெட் கம்பேர் பண்ணும் பொழுது. ஸோ இந்த ப்ராக்டிஸ் ஷீட் வந்து அவைலபிள். மொத்தம் எவ்வளோ பேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 150 பேஜஸ் வந்து இருக்குது. ஸோ 200 ருபீஸ். சரிங்களா? லாஸ்ட் வீக் வந்து சோல்ட் அவுட் ஆயிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒரு 1000 காப்பீஸ் தான் போட்டோம், பட் அது வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இப்போ அவைலபிளாக இருக்குது, நேற்று தான் வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அட்ரஸ் கேட்பேன். ஸோ தென் வந்து உங்களுக்கு போஸ்டரில் வந்து போட்டுவிடலாம். 10 மார்க்குக்கு தனியாக 15 மார்க்குக்கு தனியான ப்ராக்டிஸ் ஷீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் லைன் வரையில் எழுத முடியுதா அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், டெய்லி ஒரு கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க. இந்த குரூப் வந்து ஃப்ரீ குரூப் தான். ஸோ இது ரிப்பீட்டாக கேட்டுட்டு இருக்கீங்க, எவ்வளோ ப்ரைஸ் அப்படிலாம் சொல்லிட்டு. இது ஃப்ரீ குரூப் தான், பட் நீங்கள் இந்த புக்லெட்டில் எழுதுனீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் எழுதி நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க, டெய்லி ஒரு கொஸ்டின் வருது. ஸோ அந்த வீக்கெண்டில் யார் கான்ஸ்டண்ட்டாக கன்சிஸ்டன்சியாக கரெக்டாக ஃபேக்ட் கொடுத்து ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்து எழுதுறீங்களோ மார்க் பேஸில் வந்து டாப் 5ல் வந்து உங்களுக்கு கேஷ் ரிவார்டு வந்து வரும். ஸோ இந்த குரூப்பில் வந்து நீங்கள் டாப் 10க்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஒரு போஸ்டிங் உங்களுக்கு குரூப் 1 ஆகட்டும் குரூப் 2 ஆகட்டும் கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ சிறுதுளி பெருவெள்ளம் டெய்லி ஒரு கொஸ்டினை வந்து நீங்கள் எழுதி இந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி. ஸோ இதில் போஸ்ட் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஃபீட்பேக்கும் ஒன்-ஆன்-ஒன் ஃபீட்பேக் உங்களுக்கு கிடைக்கும். ஜூம் மீட்டில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இங்கே பின்டு மெசேஜ் பார்த்தீங்கன்னாவே இதில் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு போட்டிருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் இந்த குரூப்பில் ஆல்ரெடி ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க் வந்து இருக்குது, ரிட்டன் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லி நீங்கள் அதை கிளிக் பண்ணி இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க எழுதியிருக்கிற ஒரு கொஷினுக்கு மற்றவங்க எப்படி எழுதியிருக்காங்க அதையுமே நீங்கள் வந்து பார்க்க முடியும். சரிங்களா? இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும். ஸோ சில ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபேக்டெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணாம ஒரு டைம் நீங்க ஒரு பேப்பரை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபேக்ட் எல்லாமே கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். சிலர் வந்து தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் மாறுறீங்க, அவங்களுக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்போ டக்குன்னு மாறின உடனே ஒரு ஃபுல் செட் ஆஃப் கொஸ்டின் எழுதுனோம்னா நமக்கு கான்ஃபிடென்ஸே குறைஞ்சிடும். அதனால ஒவ்வொரு டேக்கு வர கொஸ்டினை நீங்க தமிழ்ல இங்கிலீஷ்ல எழுதி பாருங்க. ஓகேங்களா? தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்காங்க, ஆயிருக்கிறவங்களும் குரூப் 1 மெயின்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதனால இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவங்களோட ப்ரெசன்டேஷன் கண்டென்ட் இதுவும் நீங்க பார்த்துக்கலாம். ஆனா உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து ஒன்-ஆன்-ஒன் ஃபீட்பேக் தான் வரும். சரிங்களா? ஸோ அதுவும் தெளிவா சொல்லிட்டு இதுல ஏதாவது டவுட்னாலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த ப்ராக்டிஸ் ஷீட் வாங்கிக்கோங்க. டைம் வச்சு எழுதுங்க. 10 மார்க்குக்கு தனியான டைம், 15 மார்க்குக்கு தனியான டைம். தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் மாறுறவங்க இந்த ஒரு நாள் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க. சரிங்களா? ஸோ இது பார்த்துட்டு நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா வின் பண்ணலாம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு மாச கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது எப்படி இருக்கும், டெய்லியும் வந்து படிக்கிறது எப்படி இருக்கும். ஸோ நம்ம துணியை சும்மா ட்ரை பண்ணி எடுத்துட்டு போறதுக்கும் நினைச்சு சுமக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுதான் டெய்லி ஒரு கொஸ்டின் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். அழகான ஃப்ளோவும் வந்துடும். இப்போ மாத்திருக்க இந்த புக்லெட்ஸ்லயே நம்ம எழுதி பழகிடலாம். ஓகேங்களா? இது ஏதாவது டவுட்னாலும் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பருக்கு கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.